ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்குறேன் ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசு பள்ளியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களை தான் நம்ம முதல்ல எடுக்கிறோம். ஸோ இங்கே விதை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகே, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு பைசாவை கொடுத்துட்டு நீ பாட்டு படிச்சிரு அப்படின்னு விடுறது அப்படின்றது கிடையாது. ஸோ விதைன்னு ஆரம்பிக்கிறதுக்கான அந்த அந்த விதையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பட் விதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் அதை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 12th முடிக்கிற ஒரு பிள்ளை, அது வரைக்கும் ஒரு தமிழ் மீடியமில் படிச்சிருப்பாங்க, ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பள்ளியில் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் சோர்சஸ் இருக்காது, சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. ஸோ அப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அகரம்க்கு அப்ளை பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8000 அப்ளிகேஷன், 10,000 அப்ளிகேஷன், 12,000 அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வரும். இது வரைக்கும் இந்த விதையோட 15 வருஷத்தில் 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. விதைக்கு ஹெல்ப் வேணும், எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னால் மேலே படிக்க முடியல, எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வருஷம் 8,000 10,000 அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறவங்களில் யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க, யாரெல்லாம் கிராமப்புறத்தில் இருந்திருக்காங்க, யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய, இல்லை அப்பாவோ அம்மாவோ 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இருக்கக்கூடியவங்க யார், அவங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது தான் விதையோட ப்ராசஸ்.